அவர் வேற ட்ராக்ல போவாருங்கிறதுனுடைய அச்சத்தின் காரணமாகத்தான் அவருடைய சொத்து பட்டியலை வெளியிட்டாங்க. இல்லாட்டினா அவர் சொத்து பட்டியலை வந்து திமுக வெளியிடலை, கம்யூனிஸ்டுகள் வெளியிடலை, எதிர்கட்சிக்காரன் வெளியிடுறாங்க. பாஜகக்காரன் தான் வெளியிட்டான். இல்ல அண்ணாமலை வந்து பாஜகவுடைய முக்கிய தலைவர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காரு. அப்படி இருக்கிறது வந்து ஏன் தனியா போயிட்டு கட்சி ஆரம்பிக்க நினைக்க போறாரு? தமிழ்நாட்டிலே வந்து பாஜகவிற்கு வந்து வாக்கு வங்கியை உயர்த்துவதோ அதிகார மையத்துக்கு வருவதோ சாத்தியம் இல்லைங்கிறதுனால இல்லையே முன்னதோட நீங்க உதாரணத்துக்கு காங்கிரஸிலே இருந்து பிரிந்து வந்து தமிழ் மாநில காங்கிரஸை வந்து பூப்பனார் நடத்தினார். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில இருந்தா திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் உருவாச்சு. பல இயக்கங்கள் அப்படி வந்திருக்கிறது. ஒரு கட்சியிலிருந்து வெளியேறி தங்களை வலிமையானவர்களாக மாற்றிக்கொண்டவர்கள் ஹீரோயிசமா கட்சியில. இந்த தலைவருக்காக ஒரு கூட்டம் வரும். இப்ப அண்ணாமலை வந்து தனித்து இயக்கம் கண்டா கொங்கு மண்டலத்திலையும் ஒரு செல்வாக்கு வரும். அப்ப எடப்பாடியை வீழ்த்தலாம். இன்னொரு பக்கம் தன்னை வந்து நிரந்தர தலைவராக்கிக்கலாம்ல. இவங்க நினைச்சா தலைவராக வச்சிருப்பாங்க தேசிய தலைமையில. டபக்குன்னு குப்பாரை தூக்கி அடிச்சுட்டு நயினா நாகேந்திரன் தான் நாளைக்கு தலைவருமாங்க. இந்த சுழற்சிக்கெல்லாம் அவர் தயாராகிறார். அவரு ஐபிஎஸ்ஸை விட்டு வந்திருக்காரு. இளைஞர், ஒரு வெறும் 40 வயதுக்காரர்.